1 நாளாகும் 12:18 நடுப்பகுதியில் இருக்குது. உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றார். உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றான். நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம் 1 நாளாகவும் 11 தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான். ஏனென்றனா சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்போது நேற்றைய தினத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 மக்கள் அவரோடு கூட கூடியிருந்து பலசாலிகளாக யுத்த வீரர்களாக காணப்பட்டதை நம்ம பார்த்தோம். இந்த நாளில் பார்க்கும்போது ஒரு மனதாக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எல்லாரும் எல்லா கோத்திரத்துலேருந்தும் அவங்க கூடுறாங்க. கிட்டத்தட்ட 3,40,000 மேலே கூடுறாங்க. ஒரே இருதயம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒருமனப்பட்டிருந்ததுனால உத்தம இருதயத்தோடு அவங்க எப்ரோனுக்கு வர்றாங்க. ராஜாவோடு கூட காரியங்களுக்கு தோள் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். காரணம், ஆண்டவர் அவரோடு கூட இருந்ததுனால படிப்படியாக விருத்தியடைய செய்து வருகிறார். நாளுக்கு நாள் அவருடைய வாழ்க்கையில் அவரை நாடி தேடி வருகிற ஆசீர்வாதங்கள் நம்ம பார்க்குறோம். காரணம், உடன்படிக்கையின் தேவன் அவரோடு கூட இருந்தார். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது உம்முடைய தேவன். அதுபோல தான் நம்முடைய தேவன், என்னுடைய தேவன் என்கிற அந்த உடன்பாட்டுக்குள்ள நம்ம ஒவ்வொரு நாளும் வரணும். அந்த உறவு அது ஒரு தனிப்பட்ட ஒரு உறவு, நெருக்கமான உறவு, உடன்படிக்கையின் உறவு. அந்த உறவை நம்ம ஆண்டவரோடு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம தொடர்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது, என் அப்பா எனக்காக எல்லாவற்றையும் செய்தவர், என் கூட இருக்கிறவர், என்னை விடுவிப்பார், என்னை நடத்துவார், என்னை குறித்து ஒரு நோக்கம் உண்டு, எனக்கென்று ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார், அவர் நிறைவேற்றுவார், அவர் தலைமுறைக்கும் காரியங்களை செய்கிற தகப்பன் என்று சொல்லி ஆண்டவரை நம்ம உறுதியாக பற்றி கொள்ளணும். அது மாத்திரம் இல்லை, அது அந்த அமாசாயின் மேலே ஆவி இறங்குறதுனால அவர் சொல்றாரு சமாதானம் சமாதானம் என்று சொல்லி சொல்லும்போது எல்லாரும் தாவீதோடு வந்து சேர்ந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அது போல தான் நம்முடைய தேவன் நம் மேய்ப்பராக நம்மோடு உடன் இருக்கும்போது அவர் நமக்கு உதவியாக காணப்படுகிறார். நமக்கு உதவி செய்யும்போது அவர், நம்ம வேதத்தில் நம்ம ஆராய்ந்து பார்த்தோன்னா அவர் நமக்கு துணையாக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார், விடுவிக்கிறவராக இருக்கிறார், அனுகூலமான துணையாக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அடைக்கலமாக பலனாக செட்டைகள் நிழலில் வைத்து நம்மை வெட்கப்படாதபடிக்கு காத்து கொள்ளுகிற தகப்பனாக இருக்கு. அதை நம்ம ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு சின்ன ஒரு சோதனை, சோர்வு, களைப்புகள், சில காரியங்கள் நமக்கு வரும்போது உடனே ஆண்டவர் எனக்கு துணை நிற்கலையோ என்று சொல்லி நம்ம திணறவர்களாக இருக்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஏசாயா 41 சொல்லப்பட்டிருக்கு, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தகப்பன். மனித உதவி எப்போவுமே ஒரு எல்லைக்கு உட்பட்டதான ஆண்டவருடைய உதவி அது எல்லைக்கு பார்ப்பட்ட காரியம். என்றென்றைக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், துணை செய்வேன் என்று சொன்ன தகப்பன். யாக்கோபே, நான் உன்னை சிருஷ்டித்தவன், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன் வலதுகையை பிடித்திருக்கிறேன் என்று சொன்ன தகப்பன். இம்மட்டும் நம்மை கைவிடாத தகப்பன். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இங்கே தாவீதுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது? சவுலால் துரத்தப்பட்டு மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ள காணப்படுறாரு, கொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்ததுனால நாளுக்கு நாள் விருத்தியடைய செய்தார். அந்த சேனைகளின் தேவன் அவரோடு கூட இருந்தது நிமித்தமாக அவர் துணை நிற்கிறத பார்க்குறோம். அவர் துணை நிற்கும் போது யார் நமக்கு எதிராக நிற்க முடியும்? அவர் நம் பட்சத்தில் இருக்கும்போது யாரும் நமக்கு எதிராக வர முடியாது, யாரும் நம் மேலே கை போட முடியாது. ஆகவே அந்த மெய்யான தேவனை, சேனைகளின் தேவனை நம்ம தொடர்ந்து பற்றி கொள்வோம். அப்படி நம்ம பற்றி கொண்டு வாழும்போது யாக்கோபின் தேவனை தம் துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் எப்படி இருப்பாங்கன்னா பாக்கியவான்களாக இருப்பாங்கன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கலங்காதபடிக்கு, தவிக்காதபடிக்கு அவரையே பற்றி பிடிப்போம். சேனையில் தேவன் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எத்தனை இட வந்து சேர்ந்தாலும் கத்தலை அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோம், விண்ணுலகிலும் அவர் சிறந்தவர். கர்த்தனே என் துணையானே, நித்தமும் என் நிழலானீர். கர்த்தனே எம் துணையானீர். ஆம் தகப்பனே, சேனைகளின் கர்த்தர் எங்கள் துணையாக இருக்கும்போது, எங்களோடு இருக்கும்போது நாங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய தேவையில்லை ராஜா.
எங்கள் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தகப்பன் எல்லா சூழ்நிலையும் துணையாக இருந்து, துணையாளராக இருந்து கடந்து வர எங்களுக்கு கிருபை தருவீங்க ராஜா. ஆகவே எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கப்படும். நாங்கள் அசைக்கப்படுவதில்லை, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெய கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார், ஜெயம் தருவார் என்று சொல்லுகிற நல்ல நம்பிக்கையில் தொடர்ந்து முன்னேறி செல்ல உதவிச்சுங்க. இரவிலும் சுவாமி எல்லா கொள்ளை நோய்களுக்கும், எல்லா தீக்கணைகளுக்கும், அம்புகளுக்கும், எல்லா போராட்டங்களுக்கும், அப்பா பயங்களுக்கும் நீங்கள் எங்களை விலைக்கு மீட்டு காத்துக்கொண்டு எங்களுக்கு நல்ல ஒரு நித்திரை தந்து காலையில் எழும்பி அப்பாவுக்கு நன்றி செலுத்த கத்த கிருபை தருகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எங்கள் துணை என்று சொல்லி அறிக்கையிட்டிருக்கிறோம் அப்பா, எங்கள் கூட இருக்கிறீங்க என்று சொல்லி அறிக்கையிட்டிருக்கிறோம். இது எந்நேரம் எங்கள் மனதில் காணப்பட சோர்ந்து போய் விடாதபடிக்கு, தளர்ந்து போய் விடாதபடிக்கு மகா பெரிய தகப்பன், சேனைகளை உடைய தகப்பன், ராஜாதி ராஜா எங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே நாங்கள் எதை குறித்தும் கலங்க மாட்டோம் என்று சொல்லி தொடர்ந்து முன்னேறி சொல்ல உண்மை உறுதியாய் பற்றி கொண்டு அந்த பாக்கிய வாழ்வை பெற்று வாழ கர்த்தங்களுக்கு என்றென்றும் கிருபை தரப்போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தாழ்த்துகிறோம். ஜெபத்தில் கலந்து கொடுக்குற அத்தனை குடும்பத்தின் மேலும் தேவ கிருபை, ஆளுகை, பாதுகாப்பு இருக்கட்டும் ஒப்பு கொடுக்குறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. உடைய வருகையிலையும் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.